மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எல்காட் நிறுவனம் கோயம்புத்தூர் உலாங்குறிச்சியில் 61.59 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 107 கோடி முதலீட்டில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை SEZ உருவாக்கியுள்ளது. இது காரமடை நகராட்சியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. எல்காட் நிறுவனம் இதில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி 3524 சதுரடி பரப்பளவு கொண்ட நிர்வாக கட்டடத்தையும் கட்டி முடித்துள்ளது. இந்த எல்கோசேஸில் பின்வரும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு குத்தகை அடிப்படையில் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 1. திருவாளர் விப்ரோ லிமிடெட் 9.5 ஏக்கர். 2. திருவாளர் டைடல் பார்க் கோயம்புத்தூர் லிமிடெட் 9.5 ஏக்கர். மேற்கூறிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் 23 லட்சம் சதுரடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை கட்டி முடித்து சுமார் 16,809 பணியாளர்களுடன் இயங்கி வருகின்றன. மேலும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்களின் இட தேவையை பூர்த்தி செய்ய 2.66 லட்சம் சதுரடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தின் கட்டுமான பணிகள் ரூபாய் 114.16 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே காரமடையில் கூடுதல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டிய தேவை ஏதும் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் வைக்கிற கோரிக்கை மிகவும் சரியான நியாயமான கோரிக்கை. ஏன்னா தேர்தல் அறிக்கையை தாண்டி இங்கே அவையில் நாங்கள் கூறியிருக்கிறோம். எனக்கு முன்னால் இருந்த அமைச்சர் அவர் அறிவிப்பில் கூறியிருக்கிறார், எங்கெங்க டியர் 2 சிட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் முடிந்த அளவுக்கு ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கலாம் என்று. ஏன்னா இப்ப இவர் சொல்ற கருத்துக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்ல விரும்பணும். இன்னைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற துறை நம்பர் 1 என்னன்னா அது ஐடி தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங்ல நம்ம எவ்வளவு முதலீடு கொண்டாந்தாலும் அதுக்கு நிலம் ஒதுக்குறது, கட்டுமான பணி எல்லாம் சேர்ந்த 2-3 வருஷம் 4 வருஷம் ஆயிரும். ஆனா ஐடியில கட்டடமும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா உடனே வேலை வாய்ப்பு உருவாக்கும். அதற்காகவே தான் மாண்பு முதலமைச்சர் இந்த துறையில் எத்தனை வகையில் நம்ம ஊக்கம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக கொடுக்கணும் என்று கூறியிருக்கிறார். அதோடைய விளைவுகளை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். சராசரி ஒரு ஆண்டுக்கு 4-5 மில்லியன் சதுரடி ஆபீஸ் கட்டப்படக்கூடிய இல்ல லீஸ் எடுக்கப்படக்கூடிய சென்னை மாநகர பகுதியில் சென்ற ஆண்டு ஒரு ரெக்கார்டாக 11 மில்லியன் சதுரடி புதுசாக ஐடி ஆபீஸ்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இது தனிநபராக, நம்ம மாத்திரம் இல்லை, தனிநபர். அதே வழியில் எல்காட் நிறுவனம் 2 கட்டடம், அதாவது முன்னாள் ஆட்சியில் 3 கட்டடம் துவங்கினார்கள். ஒன்னு திருச்சியில், ஒன்னு கோயம்புத்தூரில், ஒன்னு சென்னையில். என்ன பண்ணிட்டாங்க, அந்த சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் என்வாயரன்மெண்டல் கிளியரன்ஸ் EC கிளியரன்ஸே வாங்காம கட்டுமான பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கட்டுமான பணியை முடிச்சாலும் திறக்கிறதுக்கு வழக்குல யாரோ போய் போட்டு இது EC இல்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்கோம் அது திறந்து வைக்கிறதுக்கு. கோவையில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு, வளர்ச்சி அபூர்வமான வளர்ச்சி இருக்கு. கோவையில் இன்னைக்கு ஆபீஸ் ஸ்பேஸுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்கு. 2 லட்சம் சதுரடிக்கு கட்டடத்தை வச்சுக்கிட்டு திறக்க முடியாம திணறிட்டு இருக்கோம். ஏன்னா EC வாங்காம கட்டிட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த துறையில் ஏற்கனவே தனிநபர்கள் இந்த ஐடி பார்க் உருவாக்குறவர்கள் பெரிய நிறுவனங்கள் அவங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திறமையை பயன்படுத்தணும் என்றதுக்காகவே அவங்களா கட்டடமும் கட்டிட்டு இருக்காங்க. எல்காட்லயும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த EC கிளியரன்ஸ் இப்போதைக்கு இந்த 2 லட்சம் சதுரடி சுமார் கோயம்புத்தூரில் திறக்கப்பட்டால் இப்போதைக்கு அது அவர் கேட்கிற வேலை வாய்ப்புகளை பக்கத்திலேயே உருவாக்கும். இன்னும் நாங்க சொன்னபடி நிதிக்கு ஏற்ப எல்லா செகண்ட் டியர் சிட்டிலையும் எல்காட் பார்க்கோ இல்ல எல்காட் டவரோ உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் A.K. செல்வராஜ். கோவை விமான நிலைய விரிவாக்கம் காலதாமம் வருவதால் பல வெளிநாட்டு விமானங்கள் வருவதற்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால நிரந்தரமாக அந்த பன்னாட்டு ஐடி கம்பெனிகள் கோவைக்கு வருவதில் காலதாமமாக இருக்கிறது. ஆகவே விமான நிலைய விரிவாக்கத்தை உடனடியாக செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தாற் போல பருவமழை ஆண்டுதோறும் சென்னையில் அதிகமாக பெய்வதால் அங்கே பாதிப்புக்குள்ளாகிற நிறுவனங்கள் கோவைக்கு வர விரும்புகிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அரசு எல்காட் மூலமாக
புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூடுதலாக ஏற்கனவே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்தால் கோவை இன்னும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பல்வேறு துறைகளில் மாண்பு உறுப்பினர் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஐடி துறையை தாண்டி, ஏன்னா விமான நிலையம் பாக்கி இதெல்லாம் கூறியிருக்கிறார். அதுக்கு பதில் சொல்ற எனக்கு உரிமை இல்லை வெவ்வேறு துறைகள். ஆனால் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் நான் கூற விரும்புகிறது, அவர் சொல்ற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எங்க வெள்ள பாதிப்போ இல்லை பேரிடர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கூடுதல் வேலை இருக்கக்கூடாது. அதே போல் ஒரே ஒரு ஊர்ல 10,000 வேலைக்கு பதிலாக அதை பிரித்து ரிடண்டன்சி டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு பண்றது நாடு பூரா நடக்குது, உலகம் பூரா நடக்குது. எங்க மனித வளம் இருக்கோ அங்கதான் அந்த ஈர்ப்பு இருக்கு. அதனால தமிழ்நாடுடைய முக்கிய சக்தி 100 ஆண்டு திராவிட இயக்கத்துல எல்லாத்துக்கும் கல்வி கொடுத்து இப்ப என்ஜினியர் இந்தியாவிலேயே 17% என்ஜினியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பொறியியல் ஒரு ஆண்டுக்கு வெளியாகிறார்கள். அதனால இங்க எல்லா கம்பெனியும் வர்றாங்க. எப்படி நீங்க சென்னையை டீரிஸ்க் பண்ணி கோவைக்கு போகணும்னு பாக்குறாங்கன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி பெங்களூரை டீரிஸ்க் பண்ணி ஹைதராபாத்தை டீரிஸ்க் பண்ணி சென்னைக்கு இல்ல கோயம்புத்தூருக்கு இல்ல மதுரைக்கு, மதுரையிலேயே புது 3 நிறுவனத்தை நானே போய் திறந்து வைத்திருக்கிறேன். ஐடியில் ஜென்பேக் உட்பட்ட உலக அளவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள். ஸோ இதுதான் எங்களுடைய இலக்கு, இவங்களெல்லாம் ஈர்ப்பது. அதற்கு ஏற்ப இன்னும் ஒரு 10 நாள்ல ஒரு பெரிய ஐடி கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கிறோம், 23, 24. அதுல அமெரிக்காலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து, யூரோப்லேருந்து எல்லாத்தையும் எப்படி ஜிஐஎம் நடத்தினோமோ தொழிலுக்கு, இதே மாதிரி ஐடிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த இருக்கோம். அது இல்லாம நாங்களே போய் ஒரு மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் எல்லா நாட்டிலையும் போய் இங்க இருக்கிற திறமையை மனித வளத்தை நீங்க வேற ஊருக்கு கொண்டு போய் அங்க உருவாக்குறதுக்கு பதிலாக நம்ம ஊருக்கே கொண்டாந்து முதலீடு செய்யுங்க, நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஊக்க திட்டத்தை பாலிசியையும் சிறப்பித்து முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவினால் இதெல்லாம் சிறப்பாக செய்து போன வருஷம் ரெக்கார்டை இந்த வருஷம் பீட் பண்ற அளவுக்கு நாங்க பணி செய்துட்டு இருக்கிறோம். சிறப்பாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். நீங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல இன்னும் நிறைய நிறுவனங்களை ஈர்ப்பதற்கு முழு முயற்சி எடுத்து அதை நிறைவேற்றுவோம் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு கூறிக்கொள்கிறேன்.